Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்றைக்கு நாங்கள் Adobe Flashல பகுதி 2 மூவி கிளிப் ஒன்று எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃப்ளாஷை நாங்கள் திறந்து கொள்வோம். இந்த மூவி கிளிப்பை செய்கிறதுக்கு முதல்ல நான் கிரியேட் மோஷன் ட்வினை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஒரு பால் ஒன்று எப்படி பம்ப் ஆகுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். ஓவல் டூல் மூலமாக எனக்கு தேவையான கலர் எடுத்து சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த கீ ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் மோஷன் ட்வின், எனக்கு தேவையான இடத்த ரைட் கிளிக் இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ இந்த பாலை நான் மூவ் பண்ணி வச்சேன்னு சொன்னால் ஓகே இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ கண்ட்ரோல் என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டரை ப்ரெஸ் பண்ணால் அந்த பால் மூவ் ஆகிற மாதிரி எங்களுக்கு குயிக்காக எடுத்துக்கொள்ளும். இது மோஷன் ட்வின். இந்த மோஷன் ட்வினை நான் ஆரம்பத்தில் சொல்லித்தரதுக்கான காரணம் இந்த மோஷன் ட்வினை வச்சு நான் மூவி கிளிப்பை செஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் புதிய ஒரு ஃப்ளாஷ் ஒன்று எடுக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நான் பார்ப்போம் மூவி கிளிப் வந்து எப்படி செய்கிறது. இந்த இடத்த கவனிங்க. சீன் 1 இருக்குது, அதாவது என்னோட பேஜ் இதுக்கு நாங்கள் ஸ்டேஜ்னு சொல்லிடும். இதை பிளாங்காக வச்சுட்டு இன்சர்ட் நியூ சிம்பிள் நேம், எங்களுக்கு தேவையான நேம் ஒன்று கொடுக்கலாம். நான் 222 டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல டைப்பை பாருங்கள், மூவி கிளிப். ஓகே, இப்போ இந்த சீன் 1 மாதிரியே இன்னொரு ஸ்க்ரீன் ஒன்று வந்திக்கும். நான் கொடுத்த பேரில் 222 பேரில் வந்திக்கும் இன்னொரு டைம் லைனோடு. இதில் நான் இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று செரவு அடிக்கிற மாதிரி செய்கிறேன். அது எனக்கு இந்த ப்ரஷ் டூல் மூலமாக தேவையான பட்டர்ஃப்ளையை ட்ரா பண்ணிலும் அல்லது இன்டர்நெட்டில் பிக்சர் எடுத்து கூட போடலும். நான் டைமை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இன்டர்நெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிக்சரை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த சென்டரை பாருங்கள். இந்த சென்டரை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பட்டர்ஃப்ளை செய்யுங்க. ஓகே, இது ஒரு ஃபெதர். இன்னொரு லேயர் ஒன்று நான் போடுறேன், இன்சர்ட் லேயர். இந்த ஃபெதரை நான் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட்டை கொடுக்குறேன். இந்த ஃபெதரை நான் ஆப்போசிட் சைடுக்கு டர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ 2 ஃபெதர் 2 சைடுக்கு வந்திக்கும். லேயர் 1ல் உண்டு, லேயர் 2ல் உண்டு. ஓகே, நான் இன்னும் ஒரு லேயர் ஒன்று எடுக்கிறேன். இன்சர்ட் லேயர் மூலமாக 3வது. இந்த 3வதுல இந்த பட்டர்ஃப்ளைட சென்டர் பாயிண்ட்டை நான் கொடுக்குறேன். நீங்கள் இதை ட்ரா பண்ணி செய்யலும். நான் ட்ரா பண்ணுறதுக்கான டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான் நான் ஏற்கனவே இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பட்டர்ஃப்ளை சரியாக செட் பண்ணிட்டு 3 லேயரில் இருக்குது. 3க்கும் நான் ரைட் கிளிக் கிரியேட் மோஷன் ட்வின், எனக்கு தேவையான இடத்துக்கு இன்சர்ட் கீ ஃப்ரேமை கொடுக்குறேன். ஸோ இந்த சென்டருக்கு நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, அதை அதே மாதிரி வைக்கிறேன். 2வது இதுக்கும் கிரியேட் மோஷன் ட்வின் இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ இந்த ஃபெதரை நான் சின்னதாக்குறேன். அதே போல் நான் அடுத்த ஃபெதரை கிரியேட் மோஷன் ட்வின் இன்சர்ட் கீ ஃப்ரேம் மூலமாக இதையும் நான் சின்னதாக லேயர்ஸோட தேவைன்னா அது மேலே கீழே மாற்றி கொள்ளையிலும் ஆர்டர்ஸோட தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் செரவு அடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். இந்த எஃபெக்டை நான் கிரியேட் பண்ணது மூவி கிளிப்பில். இப்போ நான் சீன் 1க்கு மாற்றுறேன். 2லேருந்து சீன் 1க்கு மாற்றுறேன். அது ஹைட் ஆகிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லைப்ரரியில் அந்த இமேஜ் வந்திக்கும். லைப்ரரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னு சொன்னால் விண்டோவில் எனக்கு லைப்ரரி எடுக்கிறது. ஸோ இங்கே இந்த சீனில் நான் வரைஞ்ச பட்டர்ஃப்ளை அப்படி ட்ராக் பண்ணி போடுறேன். பெரிய சைஸில் வருது. இதை நான் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சீன்லேயும் நான் கிரியேட் மோஷன் ட்வினை கொடுத்து பட்டர்ஃப்ளையை மூவ் பண்ணுறேன். இன்சர்ட் கீ ஃப்ரேம். ஓகே, இப்போ நான் இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை அப்படியே மூவ் ஆகிற மாதிரி காட்டுது. இதை நான் கண்ட்ரோல் என்டரை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா
பட்டர்ஃப்ளை செரவை அடித்து கொண்டே போகிற மாதிரியான ஒரு லுக் கொண்டு வரும். இந்த செரவை அடிக்கிறது நான் மூவி கிளிப்லையும் மூவ் பண்ணுறதை சீன்லேயும் செஞ்சேன். ஸோ ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ள. எத்தனை பட்டர்ஃப்ளை வேண்டாலும் எங்களுக்கு ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளும். இதில் ஓகே, இதே ஒர்க்கை நான் இன்னொரு இமேஜுக்கு உங்களுக்கு இப்போ க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ மூவி கிளிப் நான் என்னாண்டு வேணாலும் இருக்கும். ஸோ நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இன்சர்ட், நியூ சிம்பிள், மூவி கிளிப், தேவையான நேம் ஒன்று அடிப்போம். ஓகே, இதில் நான் ஒரு டயர் ஒன்று காப்பி பண்ணி போட்டுருவேன். இந்த டயரை நான் ரெண்டாவது இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்து இதை நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறேன். சரி, அது செட் ஆகிற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சர்க்கிள் ஆகுது. ஓகே, இப்போ நான் என் வளமையான சீனுக்கு வரேன். இதில் நான் ஒரு கார் பிக்சர் ஒன்று காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் மூவி கிளிப்பில் ஏற்கனவே செஞ்ச இந்த டயரை நான் இங்கே போடுறேன், காருக்கு செட் பண்ணுறேன். சைஸஸ் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இதில் நான் இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். கண்ட்ரோல் டி மூலமாக எங்களுக்கு எத்தனை தேவை அதை எடுக்கலும். பேக் பண்ணணும்னு சொன்னால் ரைட் கிளிக், அரேஞ்ச், சென்ட் டு பேக். கண்ட்ரோல் டி, ரைட் கிளிக், அரேஞ்ச் டு பேக். இப்போ இந்த காரை நான் ஃபுல்லாக குரூப் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜி மூலமாக குரூப் பண்ணிவிட்டு சைஸை சின்னதாக எனக்கு தேவையான இடத்துல இதை வச்சுட்டு இதுக்கும் நான் கிரியேட் மோஷன் ட்வின், இன்சர்ட் கீ ஃப்ரேம், இந்த காரை நான் இங்கே மாற்றுறேன். இது லேயர் 1. நான் எகைன் இன்னொரு லேயர் ஒன்று கொடுக்குறேன், இன்சர்ட் லேயர். இந்த லேயரில் நான் ஒரு ஏதாவது சீனரி ஒன்று யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சீனரியை நான் பேக் பண்ணுறேன். லேயர் 2 மேலே இருக்குது, இது நான் பேக் பண்ணுறேன். இப்போ கார் மேலே வந்துருச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர். காரில் வீலும் சுற்றுது, காரும் போகுது. எனக்கு தேவையான இடத்துல இந்த காரை செக் பண்ணிக்கொள்ளையிலும். இப்போ கார் முன்னுக்குது. காரை நான் சரியாக ரோட்டில் வச்சேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். ஸோ வீலை கவனிங்க, வீலும் சுற்றுது, காரும் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு திங்க் பண்ணி ஒரு மூவி கிளிப்பில் ஒர்க் செய்யணும். நான் ஒரு ஷார்ட்டாக அவங்களுக்கு இந்த மூவி கிளிப்பை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கோட செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்னு சொன்னால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த லெசனில் அதை கிளியர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.